மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேங்க. பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு பதிலாக ப்ரெட் இருந்துச்சு வீட்டில். ப்ரெட்டில் பாருங்கள் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அதை வந்து அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு 2 முட்டை போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான். இதை வந்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு சாஃப்டாக வரும். நம்ம சாதாரணமாகவே இதை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் இப்போ இந்த ஆம்லேட் நடுப்புற வச்சு ஒரு சீஸ் வச்சு கூட சாப்பிட்லாம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக. இதுவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. இது வந்து அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி செஞ்சதால் ப்ரெட் இருந்துச்சு. நான் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுப்புற இந்த முட்டை ஆம்லேட்டை ஊற்றி சாப்பிட்டோங்க. அவ்வளோதான். அது அப்படியே உங்களோடையே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி இந்த குக்கி